வணக்கம் தமிழா. நீ வெற்றியிடுவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியில் கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா 30/3/2019 அன்று நடந்த லைப்ரரியன் கிரேட் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு டே 21. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல? லீப் வருடம் அல்ல அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பார்க்குற ஆப்ஷன் இருக்கு 800, 2000, 1200, 2100. இந்த அனைத்து நம்பருமே பாருங்க. அனைத்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுகள். அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுகள். நூற்றாண்டுகள்னா ஒன்றும் இல்லைப்பா, லாஸ்ட் 2 ஜீரோ வந்தா நூற்றாண்டு, அவ்வளவுதான். லாஸ்ட் 2 நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா நூற்றாண்டு. அப்ப இங்க அனைத்துமே என்னது? நூற்றாண்டு. அப்ப நூற்றாண்டுகளை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 400 டிவைட் பண்ணி பார்க்கணும். 400 வகுப்படணும். 400 வகுப்பட்டாதான் அது லீப் இயர். அப்ப ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு 800. 800 400 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். ஒரு நாங்க 2 நாங்க 8. அடுத்து 1200 400 அடிச்சா 3400, 1200. அடுத்து 2000 400 அடிச்சோம்னா 5400, 2000. ஓகே. அடுத்து 2100 400 அடிக்க முடியுமா? முடியாது. பாருங்க, 2 0 2 0 கேன்சல். 4 மேல 21 அடிக்க முடியுமா? முடியாது. ஓகேவா? அப்ப 2100ங்கிறது முழுமையா அடிப்படல. அப்ப எந்த லீப் ஆண்டு அல்ல? 2100ங்கிறது லீப் ஆண்டு அல்ல. சில பேர் நினைப்பாங்க, ஸோ நான்கள் டிவைட் ஆனாலே அது லீப் வருஷம் தான் சார் நினைப்போம். ஸோ அது வந்து நார்மலா ஒரு சாதாரண ஆண்டுகள் அப்படின்னா நீங்க 4 டிவைட் பண்ணி பார்க்கணும். நூற்றாண்டுகளை வந்தாலே நீங்க 400 டிவைட் ஆகுறதா பார்க்கணும். ஓகே, 400 டிவைட் ஆனா அது லீப் வருடம் அப்படின்னா லீப் வருடம் இல்லை. நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் 3இல் 1 பங்கின் 2இல் 1 பங்கின் 5இல் 1 பங்கு 15 எனில் அந்த எண்ணை காண்க. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரே என்னது? எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ல 3இல் 1 பங்கு 3இல் 1 பங்கு இன்ட்டு 2இல் 1 பங்கு இன்ட்டு 5இல் 1 பங்கு. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 15. அப்ப இந்த எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ் மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3, 2, 5 என்னாகும்? மேல போயிருமா? அப்ப எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். 15 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5. அவன் ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 5 3 45, 90, 450 வரும். ஆன்சர் 450. நெக்ஸ்ட், 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை முழுக்களின் கூடுதல் 1284 எனில் அவற்றில் மிகப்பெரிய எண் என்னது? ஓகேவா? அடுத்தடுத்த இரட்டைப்படை நம்பர். ஓகே, அப்ப 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பர்ல எனக்கு மிகப்பெரிய நம்பர் எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா, கூடுதலா ஃபர்ஸ்ட் எண்ணிக்கையால் டிவைட் பண்ணும். ஓகேவா? கூடுதலை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நடுவுல உங்களுக்கு கிடைக்கும். நடுவில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, கூடுதல் எவ்வளோ? 1284. பக்கத்துல எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் தானே. அப்ப 4ஆல் டிவைட் பண்றோம். அப்ப எவ்வளவு வரும்? 4 நாங்க 4, 3 நாங்க 12, 2 நாங்க 8, 4 நாங்க 4. அப்ப நடுவுல தான் எவ்வளோ? 321. ஆனா அந்த 321 இரட்டைப்பு நம்பர் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த இரட்டைப்பு நம்பர் தான் சொல்றாங்க. அப்ப 321 எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பருக்கு நடுவுல தான் 321 இருக்கும். ஓகேவா? நமக்கு இரட்டைப்பு நம்பர் வேணும். அப்ப நான் இந்த பக்கம் போனேன்னா குறைச்சிட்டு போவேன், இங்கிட்டு போனா கூட்டிட்டே போக்கேன். அப்ப 321க்கு முன்னாடி உள்ள இரட்டைப்பு நம்பர் என்னது? 320. 320க்கு முன்னாடி உள்ள இரட்டைப்பு நம்பர் என்னது? 318. அதே மாதிரி 320க்கு அடுத்த இரட்டைப்பு நம்பர் என்னது? 322. 322க்கு அடுத்த இரட்டைப்பு நம்பர் என்னது? 324. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 324. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 6 9 6 9 9 6 6 7 6 9 7 9 6 6 9 7 7 9 6 6 7. மேற்கண்ட தொடரில் 2 ஆறாம் எண்ணுக்கு நடுவில் 7ஆம் எண் எத்தனை தடவை வரும் என கூறு அப்படின்னு கொஸ்டின். அதாவது 2 6 நடுவில் என்ன இருக்கும்? 7.
2 6 எத்தனை வரணும் 7 வரணும். இதே மாதிரி எனக்கு எங்க இருக்குன்னு நான் பார்க்க போறேன். எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது 676 இருக்குன்னுப்பா. எங்க இருக்குன்னு பாருங்க. 676 இங்க இருக்கு பாருங்க. 676 வேற எங்கேயாச்சும் 676 பாருங்க. வேற எங்கேயுமே இல்லை. அப்ப நீங்க எத்தனை இடத்துல இருக்கு? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1.331 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி 2 வருடத்துக்கு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். இங்க 3 வருடம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி கான்செப்ட் பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வருடத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேன். 2 வருடத்துல 1.21 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 10%. 1.21 மடங்குனா 10%. 1.44 சொன்னாங்கன்னா 20%. இதே இது 1.69 சொன்னாங்கன்னா 30%. 1.96 சொன்னாங்கன்னா 40%. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டது 3 வருடம் தானே. 3 வருடத்துக்கு நம்ம பார்க்கலாம். 3 வருடம் அப்படின்னா 1.331 மடங்குன்னு சொன்னாங்க அப்படின்னா 10%. 1.728 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 20%. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இது கியூப் நம்பர் தான் பாருங்க. இது வந்து ஸ்கொயர் நம்பர்ல இருக்கும். 2 வரும்னா ஸ்கொயர் நம்பர்ல இருக்கும். 3 வரும்னா கியூப் நம்பர்ல இருக்கும். அவ்வளவுதான். அப்போ 1.331 எவ்வளோ? 10%. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகிதங்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? ஓகே, கண்டுபிடிங்க. ஸோ அசல் வந்து எனக்கு எவ்வளோ? 500 ரூபாய். எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே, அப்போ 2 பேங்க்ல வந்து கொடுக்குறாங்க, வட்டி தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிஎன்ஆர் 1/100 மைனஸ் பிஎன்ஆர் 2/100. இதோட மதிப்பு தான் எவ்வளோ? 2.50. இங்க அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 500 இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. மைனஸ் இங்க அதே தான், 500 இன்ட்டு 2 வருஷம். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100 2.50. இப்ப என்ன பண்ணலாம்? கீழே உள்ளது சமம் தானே. அப்ப 100 அப்படியே வச்சுக்கலாம். இங்க உள்ளதுல காமனா பாருங்க. 500 இன்ட்டு 2 எவ்வளோ? 1000. ஓகேவா? 1000 R1 மைனஸ் R2 சமம் 2.50. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து இந்த ஒரு ஜீரோ அடிச்சனாகும், இந்த பாயிண்ட் முன்னாடி வந்துடும். அப்ப ஆன்சர் வரும் 0.25 வரும். ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? R1 மைனஸ் R2. ஓகே, அப்ப வட்டி வீதங்களின் வித்தியாசம் எனக்கு எவ்வளவு? 0.25 வரும். ஆன்சர் 0.25%. ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 2 இலக்க எண்ணின் 1வது இடமதிப்பு 3. இலக்கங்களின் கூடுதல் அந்த எண்ணில் 1/7 மடங்கு எண்ணில் அந்த எண்ணை காண்க. ஓகேவா? இங்க 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 1ஆம் இலக்கம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் தான் 1ஆம் இலக்கம். 1ஆம் இலக்கம் 10ஆம் இலக்கம் 100ஆம் இலக்கம் சொல்லுவோம். அப்போ 1ஆம் இலக்கம் என்ன நம்பர் இருக்கணும்? 3 இருக்கணும். அதாவது லாஸ்ட் நம்பர் 3. பாத்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலயுமே லாஸ்ட் நம்பர் 3 தான் இருக்கு. ஸோ கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களோட கூடுதல் எப்படி இருக்கும்னா அந்த எண்ணில் 1/7 மடங்கா இருக்கணும். பாருங்க, இப்ப 43 இருக்கா? அப்ப 43 கூட்டணி எவ்வளவு வருது? 7. 43 கூட்டணி எவ்வளோ? 7. இந்த 7 மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்னா இந்த எண்ணில் 1/7 மடங்கா இருக்கணும். இப்ப பாருங்க, 43 இன்ட்டு 1/7. இந்த அடிச்சா என்ன ஆன்சர் வரணும்? 7ன்னு வரணும். எனக்கு வருமா? ஒரே 7 43 அடிக்கவே முடியாது. அப்ப ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் 53 எடுத்தோம்னா கூட்டுனா 8. அப்ப 53 இன்ட்டு 1/7. இதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கண்டிப்பா இதுவும் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் 63 கூட்டுனா 9. அப்ப 63 இன்ட்டு 1/7. ஒரே 7 9 63. அப்ப இலக்கங்களின் கூடுதலும் 1/7 மடங்கு எனக்கு சமமா இருக்கா? அப்ப அந்த நம்பர் எனக்கு எது கரெக்ட்? 63 தான் எனக்கு சரியானது. இப்ப நீங்க 73 எடுத்தாலும் 73 நீங்க டிவைட் பண்ண முடியாது, இதுவும் எனக்கு வராது. ஆன்சர் கரெக்ட், 63 தான் சரியானது. நெக்ஸ்ட்,
A is to B is to C 2 is to 3 is to 4 எனில் A by B is to B by C is to C by A இன் மதிப்பு காண்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை. A ஓட மதிப்பு 2, B ஓட மதிப்பு 3, C ஓட மதிப்பு 4. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. 2 by 3 is to 3 by 4 is to 4 by 2. ஓகே, பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி விகிதம் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா விகிதம் என்னது, பின்னங்கள்ல விகிதம் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன், முழு நம்பரை மாத்த போறேன். அப்ப பின்னங்கள் இருந்து நீங்க முழு நம்பரை மாத்தணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 3 4 2 இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும், 12. எல்சிஎம் எனக்கு எவ்வளவு, 12. அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு அந்த பின்னத்தோடையும் 12 பெருக்குங்க. இப்ப பாருங்க, 1 3 3 4 3 12, 1 4 4 3 4 12, 1 2 6 2 12. பாருங்க, 2 4 8 இஸ்டு 3 9 4 6 24. இதை சுருக்க முடியுமா, முடியாது. அப்ப ஆன்சர்ல 8 இஸ்டு 9 இஸ்டு 24. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். 2010ல எவ்வளவு இருக்காங்க, 1,50,000 பேர் மக்கள் இருக்காங்க. அடுத்த வருஷம் எனக்கு என்னது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 2011 எனக்கு எவ்வளவு பேர் கேட்கலாம். ஓகே, அப்ப இந்த 1,50,000த்துல 10% எனக்கு எவ்வளவு வரும், 15,000 வரும். எவ்வளவு வரும், 15,000. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும், 1,65,000. அப்ப ஆன்சர் 1,65,000. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்ப 1,50,000க்கு 10% கண்டுபிடிச்சிட்டு கூட்டினாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட், ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர் எனில் அது 20 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவின் அளவு என்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு சுற்று எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சுற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றளவு தான். ஓகேவா? வட்டத்தின் சுற்றளவு, ஏன்னா மிதிவண்டியோட சக்கரம் இணைக்கப்பட்டிருக்கும், வட்டமா தான் இருக்கும். அப்ப வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2/r. அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு எவ்வளோ, விட்டம் தான் 63. அப்ப ஆரம் எவ்வளோ, விட்டத்துல பாதி. அப்ப எவ்வளவு வரும், 63/2. இப்ப அடிக்கலாம். 1 2 1 2 1 7 9 7 63. அப்ப 22 இன்ட்டு 9 எவ்வளவு வரும், 198 சென்டிமீட்டர். அப்ப ஒரு சுற்று தான் 198. அப்ப மொத்தம் எத்தனை சுற்று இருக்கு, 20 சுற்று இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இதை 20ஆல பெருக்கணும். 20 இன்ட்டு 198. அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 3960 சென்டிமீட்டர். சரிங்க, 3960 சென்டிமீட்டர் பார்த்தா இல்ல, ஏன்னா மீட்டர்லுக்கு சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ண போறேன், 3960ல எத்தனை மீட்டர் இருக்கும், ஓகே, ஏதாவது 100ஆல் டிவைட் பண்ணும். ஓகே, 100ஆல் டிவைட் பண்ணாகும் 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னு எனக்கு வரும். 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னா 3960 100ஆல் வகுத்தோம்னா 39 ஈவ கிடைக்கும், 60 மீதியே கிடைக்கும். அப்ப மீதி சென்டிமீட்டர், ஈவ மீட்டர், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். எங்க இருக்கு, ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், x/y என்பது 4/5 எனில் 4/7 பிளஸ் bracket of 2y minus x divided by 2y plus x இன் மதிப்பு காண்க. ஓகேவா? அப்ப x ஒரு மதிப்பு 4, y ஒரு மதிப்பு 5. அப்ளை பண்ணலாமா? அப்ப 4/7 பிளஸ் bracket of 2, y ஒரு மதிப்பு எவ்வளோ, 5 மைனஸ் 4 வகுத்தல் 2, y ஒரு மதிப்பு 5 பிளஸ் 4. ஓகே, இப்ப என்ன வரும், 4/7 பிளஸ் மேல எவ்வளவு வரும், 10, 10 4 போச்சுன்னா 6 வகுத்தல் கீழே 10 4 கூட்டம் 14. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா கீழே நம்மளுக்கு எல்சிஎம் ஆன்சர் பண்ணலாம். அப்ப 7 14க்கு என்ன ஒரு எல்சிஎம் 14 தான் வரும். அப்ப இங்க 2 பக்கம் மேல 2 பக்கமா, இப்ப 8 பிளஸ் 6. அப்ப 14/14. ஸோ அடிச்ச எனக்கு என்ன ஆன்சர் வரும், 1. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், a மற்றும் b ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் 2 plus √3 divided by 2 minus √3 is equal to a plus b √3 எனில் b இன் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இதுக்கு நான் ஆன்சர் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஆன்சர் கிடைக்கும். அதுல வந்ததுக்கு அப்புறம் ஏக்கு பதில் எந்த நம்பர் இருக்கோ அது ஏவோட மதிப்பு, பிக்கு பதில் எந்த நம்பர் இருக்கோ அதான் பியோட மதிப்பு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்க, 2 plus
√3 divided by 2 minus √3. எனக்கு இந்த மாதிரி வந்தாலே கீழே உள்ளது என்ன பண்ணுவோம், குறியீடை மாத்திட்டு மேல அப்படியே பெருக்குமா, அப்ப இன்ட்டு 2 plus √3 divided by 2 plus √3. ஓகேவா, இங்க கீழே என்ன இருக்குதோ அதை குறியீடை மாத்திட்டு மேலே கீழே அப்படியே பெருக்குவோம். அப்ப எனக்கு என்ன பாத்தீங்கன்னா இது 2 plus √3, இது 2 plus √3. அப்ப என்னாச்சு, 2 plus √3 ஸ்கொயரா, 2 plus √3 ஸ்கொயர். கீழே என்ன ஆகும், 2 minus √3, 2 plus √3. அப்படின்னா அது a minus b, a plus b. அப்ப என்ன அர்த்தம், 2 ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இது வேரியபிள் என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3 பிளஸ் 2 ab. அப்ப 2 4, 4 √3 டிவைடட் பை இங்க என்ன வரும் 4 மைனஸ் 3. அப்ப 7 பிளஸ் 4 √3, 4 3 போச்சு வரும் 1 தான் வரும், கீழே போட தேவை கிடையாது. ஓகேவா, அப்ப 7 பிளஸ் 4 √3. ஓகே, என்ன ஃபார்மேட் எனக்கு a பிளஸ் b √3. ஓகே பாருங்க, அப்ப ஏக்கு வேண்டியது என்ன நம்பர் இருக்கு 7. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு 7, b ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு 4. அவ்வளவுதான். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, b ஓட மதிப்பு தான் கேட்டாங்க. b ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, L AB AA BAA என்ற மொழியில் கீழ்கண்டவற்றில் எந்த வார்த்தைகள் எல்லில் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி 3 செட்டு தான் எனக்கு வரணும், வேற எந்த செட்டு வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, AB இருக்குங்களா, இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2A இருக்கா, இருக்கு. அடுத்து PWA இருக்கா, இருக்கு. அடுத்து AB இருக்கா, இருக்கு. WA இருக்கா, இருக்கு. அப்ப 1 எனக்கு வரலாம், ஏன்னா இந்த உள்ள பேட்டர்ன் வச்சுதான் 1 வந்து எனக்கு அமைச்சிருக்காங்க. செகண்ட் இதை பார்ப்போம் பாருங்க, 2A இருக்கு, திரும்ப 2A இருக்கு, அடுத்து BWA இருக்கு, 2A எனக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் செகண்ட் எனக்கு சரிதான். இப்போ மூணாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் B வந்து என்ன ஆகும், PWA இருக்கா, இருக்கு. அடுத்து WA இருக்கு, AB இருக்கு. அடுத்து ஏபிக்கு பண்ண இருக்கு, WA இருக்கா, இருக்கு. அடுத்து WA இருக்கு, ஆனா வெறும் B மட்டும் எனக்கு இல்ல. ஓகேங்களா, வெறும் B மட்டும் எனக்கு இல்ல, அப்ப எனக்கு வராது. ஓகே, WA அப்படின்னா இந்த B மட்டும் தனியா இருக்குல்ல, இதோட செட் எதுவுமே எனக்கு இல்ல அப்படின்னா அது மூணாவது எனக்கு வராது. ஓகேங்களா, அடுத்தது PWA AA AB AA. ஓகே, இது எனக்கு வரும். அப்ப ஆன்சர் கரெக்ட் 1 2 4 தான் எனக்கு சரியானது. ஓகேங்களா, நீங்க 3 தவறுன்னு கண்டுபிடிச்சாலே 3 ஆப்ஷனுமே எலிமினேட் ஆயிடும். ஓகே, ஆன்சர் அது 1 2 4 தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றையோடு ஒன்று இணையும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது நிமிடம் மூலம் மணி மூலம் எத்தனை முறை ஒன்றோடு ஒன்று இணையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் 11 முறை இணைக்கும். ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் 11 முறை அப்படின்னா ஒரு நாள் அன்னைக்கு எவ்வளவு 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு இருக்கும், ஃபர்ஸ்ட் 12 மணி நேரத்துக்கு ஒரு 11, அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஒரு 11, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு 22 முறை. அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஆனா லிட்டர்ல கேட்கறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மீட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். செவ்வகம் தானே, ஓகே, என்ன செவ்வகம், கன செவ்வகம். அப்ப கன செவ்வகத்தின் கன அளவு கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிப்போம், L × B × H. அப்ப இங்க எவ்வளவு வருது 8 6 × 2.5. இது அப்படியே பெருங்க, 8 6 48, 48 × 2. ஓகே, எவ்வளவு வரும் 48 × 2னா 96, 48ல 6 எவ்வளவு 24, 2 கூட்டல் வரும் 120 மீட்டர் கியூப். அப்ப 120 மீட்டர் கியூப் வருது. என்ன பண்ணுதுன்னா லிட்டர்ல மாத்தணும். அப்ப எப்படி மாத்துறதுன்னா, ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னு எனக்கு எவ்வளவுனா 1000 லிட்டர். ஒரு மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளவு வரும் 1000 லிட்டர். அப்ப 120 மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளவு வரும் 120 × 1000 லிட்டர். இப்ப என்ன வரும் 1 2 120, இங்க ஒரு 3 0. ஸோ அப்போ ஆன்சர் வரும் 1,20,000. 1,20,000 எங்க இருக்கு பாருங்க, 1,00,000 எங்க இருக்கு, ஆப்ஷன் லாஸ்ட், 1,20,000 லிட்டர். நெக்ஸ்ட், ஒரு சதுரத்தின் பரப்பு 882 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன?
ஓகே, சதுரத்தோட மூலை விட்டம் கேட்குறாங்க. அப்போ மூலை விட்டம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஏ ரூட் டூ. அப்போ எனக்கு ஏவோட மதிப்பு தெரிஞ்சாதான் மூலை விட்டம் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஏ மதிப்பு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான்? பரப்பு கொடுத்துருக்கான். அப்போ பரப்போட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. பரப்புக்கான ஃபார்முலா அது ஏ ஸ்கொயர். அப்போ அந்த ஏ ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 882. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும்? ஸ்கொயர் ரூட் பண்ணுமா? 882 ஸ்கொயர் ரூட் பண்ண போறேன். எப்படி ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த 882 பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? 441 இன்ட்டு 2. அப்போ 441 வெளியே எடுத்த எவ்வளோ வரும்? 21 ரூட் 2. அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 21 ரூட் 2. இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 21 ரூட் 2. இங்கே ஒரு ரூட் 2. அப்போ ரூட் 2 ரூட் 2 வெறும் 2. அப்போ 21 2 பக்கம் எவ்வளோ வரும்? 42. அப்போ மூலை விட்டத்தின் அளவு எனக்கு எவ்வளோ? 42 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், தருண் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டு ஒன்றுக்கு 8% தனி வட்டி தருகிறது எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? தனி வட்டி தான் சொல்றாங்க. இப்போ வட்டி மூட்டை எவ்வளவு கண்டுபிடிப்போம். வட்டிகள் ஃபார்முலா அது பிஎன்ஆர் பை 100. ஸோ அசல் மதிப்பு வந்து பார்த்தா 2 லட்சம். 2 லட்சம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். வட்டி எவ்வளோ? 8 வகுத்தல் 100. ஸோ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. இப்போ பெருங்க. 8 5 40. 40 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 80. இங்கே ஒரு 3 ஜீரோ. அப்போ வட்டி முன்னைக்கு எவ்வளோ கிடைக்குது? 80,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ நம்ம முதலீடு எனக்கு எவ்வளோ? 2 லட்சமா? இது ஒரு 80,000மா? அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,80,000 எனக்கு கிடைக்கும். 2,80,000 எனக்கு கிடைக்கும். அசலையும் வட்டியும் கூட்டுறேன். அசல் 2 லட்சம், வட்டி ஒரு 80,000. அப்போ 2,80,000. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இரு கோளங்களின் பரப்புகள் வீதம் 1:4 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் என்னன்னு கேட்கிறான். ஓகே, பரப்போட விகிதம் எவ்வளோ? 1:4. அப்ப கன அளவு எனக்கு எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. பரப்பளவுனா ஸ்கொயர் நம்பர்ல இருக்கும், கன அளவுனா கியூப் நம்பர்ல இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஒண்ணுன்னா எனக்கு என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர். 4 என்ன அர்த்தம்? 2 ஸ்கொயர். ஓகே, அப்போ பரப்பளவு வந்து ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப கன அளவு எனக்கு என்ன இருக்குன்னா அதோட கியூப்ல எனக்கு இருக்கணும். அப்ப இங்க 1 ஸ்கொயர் இங்க என்ன வரும்? 1 கியூப். இங்க 2 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 2 கியூப். அப்ப ஆன்சர் எவ்வளோ? 1 கியூப் 1, 2 கியூப் எவ்வளோ? 8. ஸோ ஆன்சர் 1:8. ஆப்ஷன் சி. பரப்பளவை ஸ்கொயர் நம்பர்ல மாத்திரம், கன அளவுனா கியூப் நம்பர்ல மாத்திரம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது 100 எனவும் இசட்டின் ஒய் சதவீதம் என்பது 200 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஒய் இன் அப்படின்னா பெருக்கல், எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு 100. அதே மாதிரி எங்க பார்த்தோம்னா இசட் இன்ட்டு ஒய் பை 100 சமம் 200. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு இந்த 100 மேல போயிருமா? ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு, இங்க ஒரு 100 போகுது, வகுத்தல் எக்ஸ். ஓகேவா? ஒய்யோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 100 இன்ட்டு 100 வகுத்தல் எக்ஸ். ஸோ அதை இங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இசட் ஈக்குவல் டு இந்த ஒய் பை 100 பண்ணாகும் இசட் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 100 பை ஒய். ஓகேங்களா? இப்ப 200 இன்ட்டு 100 டிவைடட் பை ஒய்யோட மதிப்பு நீங்க எவ்வளோ? 100 இன்ட்டு 100 வகுத்தல் எக்ஸ். என்ன பண்ணலாம்? நீங்க மேல கொண்டு போய்க்கலாம். ஓகே, அப்ப இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இங்க 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ கேன்சல். அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்ப ஆன்சர் வரும் இசட் இஸ் ஈக்குவல் டு 2x எனக்கு வரும். நெக்ஸ்ட், இரு எண்களின் கூடுதல் 12, அவற்றின் பெருக்கல் 35, அந்த எண்களின் தலைகீழின் கூடுதல் காண்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. இரண்டு எண்கள் என்ன வச்சுக்கலாம்? a பிளஸ் பி. இதை கூட்டினா எவ்வளவு வரும்? 12. அதே ரெண்டு நம்பரை பெருக்கினா எவ்வளவு வரும்? 35. அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அந்த இரண்டு நம்பரோட தலைகீழி. ஓகேவா? ஏவோட தலைகீழி 1/a, பியோட தலைகீழி 1/b. இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? இங்க பெருக்குனாகும், b இங்க போகும், a இங்க போயிரும். அப்ப என்ன வரும்? a plus b divided by ab ன்னு வரும். அப்ப a plus மதிப்பு எவ்வளோ? 12, ab மதிப்பு எவ்வளோ? 35. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 12/35. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே,
இப்ப 5 6 4 உள்ள 12, 6 7 5 உள்ள 21, 4 8 10 நடுவில் எந்த நம்பரும் கேட்கிறான், கண்டுபிடிக்கலாமா? ஓகே, நடுவில் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு நம்பர் பாருங்க, 5 6 4 இதை ஃபுல்லா பெருக்குங்க. ஓகேவா? இதை ஃபுல்லா பெருக்கி 10ஆல வகுக்கணும். பாருங்க, 30 120 வகுத்தல் 10. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 12. ஸோ சைடு நம்பர் ஃபுல்லா பெருக்கிட்டு 10ஆல வகுக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லா பெருக்குங்க. 42 210 வகுத்தல் 10. ஸோ அப்ப எவ்வளவு வருது? 21. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணும், சைடு ஃபுல்லா பெருக்கிட்டு 10ஆல வகுக்கணும். அப்ப 32 320 வகுத்தல் 10. ஸோ அப்ப அடுத்த என்ன ஆன்சர் வரும்? 32. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சைடு உள்ள நம்பர் அனைத்துமே பெருக்கிட்டு 10ஆல வகுத்தீங்கன்னா நடுவில் உள்ள நம்பர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படத்துடைய பரப்பளவுகளை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இங்க பரப்பளவு பேஸ் பண்ணி தான் இங்க ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, பரப்பளவு பார்த்தோம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் பரப்பளவு என்ன வரும்? இது வந்து செவ்வகமா, செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? நீளம் இன்ட்டு அகலம். அப்ப ரெண்டுமே பெருக்கிறதா எவ்வளவு வரும்? 36. அடுத்து உள்ளது என்னது? சதுரம். அப்ப சதுரத்தின் பரப்பு என்னது? பக்கத்து ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. ஓகே, இது என்னது? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் ஃபார்முலா என்னது? அரை இன்ட்டு பிஹெச். அப்ப அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோ? 8, உயரம் எவ்வளோ? 9. இங்கே எவ்வளவுதான் வருது? 36. ஓகேவா? அப்ப செவ்வகம், சதுரம், செங்கோணம் மூணுலையுமே பரப்பளவுகள் வந்து சமமா இருக்கு. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் இங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு ஆப்ஷன் செகண்ட். 3 படங்களின் பரப்பளவுகள் சமமா உள்ளது. இதுதான் சரி. நெக்ஸ்ட் 35 a ஸ்கொயர் c கியூப் b, 42 a கியூப் c b ஸ்கொயர், 30 a c ஸ்கொயர் b கியூபின் மீ போமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 35 42 30. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எதை அடிக்கலாம்? 5 7 42 6. அடுத்து 7 அடிச்சோம்னா 1 6 6. அடுத்து 6 அடிச்சோம்னா ஃபுல்லா 1 ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பெருக்குங்க. 42 5 பெருக்குனா 210. ஓகே, அப்ப 210 வருது. இப்ப அடுக்குகள் பார்க்கும்போது என்ன பண்ணா, அனைத்துமே எடுக்கணும், அதுல அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்க ஏ ஸ்கொயர், இங்க ஏ கியூப், இங்க ஏ. அப்ப எது பெருசு? ஏ கியூப். அடுத்து இங்க பி, இங்க பி ஸ்கொயர், இங்க பி கியூப். அப்ப என்ன வரும்? பி கியூப். அடுத்து இங்க சி கியூப், இங்க சி, இங்க சி ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? சி கியூப். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 210 ஏ கியூப், பி கியூப், சி கியூப். எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்னு பார்ப்போம். 4 7 15 29 59 117 235. இங்க என்ன கான்செப்ட்னா, 4ல இருந்து 7 எப்படி வருதுன்னா, 4 2ஆல பெருக்கிட்டு 1 கழிச்சிருக்கான். 4 2 பக்கம் 8, 1 கழிச்சா 7. அடுத்து 7ல இருந்து 5 எப்படி வருதுன்னா, 7 2ஆல பெருக்கிட்டு 1 கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? 7 2ஆல பெருக்கினா 16, 1 கூட்டினா 15. 15 இருந்து 29 எப்படி போகுதுன்னா, 15 2ஆல பெருக்கிட்டு 1 கழிச்சிருப்பாங்க. அதாவது 2ஆல பெருக்குறது காமன். அடுத்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 1 கழிப்பாங்க, அடுத்து 1 கூட்டுவாங்க, அவ்வளவுதான். 5 2 கூட்டினா பெருக்குனா 30, 1 கழிச்சா 29. அப்ப 29 எப்படி போகும்? 29 2ஆல பெருக்கிட்டு 1 கூட்டுவாங்க. அப்ப 58 1 கூட்டினா 59. அப்ப 59 எப்படி போகும்? 59 இன்ட்டு 2 மைனஸ் 1. அப்ப 118, 1 கழிச்சா 117. ஓகே, அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 117 இன்ட்டு 2 பிளஸ் 1. அப்ப 117 2 எவ்வளவு வரும்? 234 1 கூட்டினா 235. அப்ப நீங்க என்ன வரும் பார்க்கணும். அப்ப 235 2ஆல பெருக்கணும். இங்க 1 லாஸ்ட கூட்டிக்குமா? என்ன பண்ணும்? 1 கழிக்கணும். அப்ப 235 2 எவ்வளோ? 470. 1 கழிச்சுன்னா 469. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 2 எண்களில் மீ போமா முறையே 50 மற்றும் 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 கிடைக்கும் எனில் இரண்டாவது எண்ணை காண்க. ஓகே, பாருங்க. HCF எனக்கு எவ்வளவு இருக்கு? 50. LCM எனக்கு எவ்வளவு இருக்கு? 250. முதல் நம்பர் என்ன சொல்றாங்க? 2ஆல் வகுத்தா 50 ஈவு கிடைக்குமா? அப்ப என்ன ஆகணும்? ரெண்டையுமே பெருக்கினா முதல் நம்பர் கிடைக்கும். அப்ப
ஈவையும் அந்த வகுக்கூடிய எண்ணையும் பெருக்கினா எனக்கு அந்த நம்பர் கிடைக்கும். எவ்வளவு வரும்? 100. அப்ப முதல் நம்பர் 100. அப்ப இரண்டாவது நம்பர் எனக்கு என்ன வரும்? அப்ப முதல் இரண்டு எண்கள் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலன் எனக்கு சமம். ஓகே, அப்ப 100 இன்ட்டு இரண்டாவது நம்பர் தெரியாது, எல்சியம் 250, கச்சிசியம் 50. ஓர் 50 50, 2 50, 100. ஓர் 2 கிடைச்சா 125. அப்ப இரண்டாவது நம்பர் எனக்கு என்ன வரும்? 125. ஆப்ஷன் சி. இந்த வீடியோ இவ்வளவு பொறுமையா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இல்லாம சந்திக்கலாம். நன்றி.